Hey all, welcome back to our channel. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹவுஸ் வார்மிங் செரிமனி பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரீம் ஹோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே பார்த்து செஞ்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வீட்டை செட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்க நமக்கு முன்னாடியே முன்னேறுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட். அது வந்து செரிஷ் ஃபார் எவர் மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மொமெண்ட்டை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே ஹாப்பி. நெக்ஸ்ட்டு உள்ள ஹாலு என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இன்றைக்கி வந்து அங்கே தான் எல்லாத்துக்குமே வந்து சர்வ் பண்ணும் ஃபுட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் உள்ள ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவுமே வந்து ட்ரிபிள் லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோட் டைப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட் மோட், டே மோட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிற இதில் கொடுத்துருக்காங்க. 3 லைட்டுமே வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் லைட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அது வந்து நல்லா கிளாஸியான லுக் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா ஒயிட் கலரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவுமே ஒயிட்லேயே விட்டுட்டோம். எந்த ஒரு கலர்ஸுமே நாங்கள் வந்து கொடுக்கவே கிடையாது. ஒயிட்டில் இருக்கும்போதே நல்லா ராயல் லுக் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் அது கூட ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஸ்கூலில் இருக்க ஒர்க் எதுவுமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அது எல்லாமே கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது. இது சடனாக பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால பாத்ரூமில் எதுவுமே ஃபினிஷ் பண்ணவே கிடையாது. மற்றபடி வந்துட்டு ரூம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் ஓவர் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்க எல்லாமே வந்து மோரோவர் 10ல் இருக்க மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து செஞ்சுருக்கோம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சிட்டோம். எப்பயுமே வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் தான் மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி காலையிலேயே முடிச்சாச்சு. அதில் எதுவுமே வீடியோ எடுக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சு எல்லாம் கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பித்த டைமில் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணி எடுத்திருந்தேன். ஹாலோட எண்டிங்கில் வந்து லெஃப்ட் சைடில் கிச்சன் பிளான் பண்ணியிருக்கோம். கிச்சன் வந்து சிம்பிள் அண்ட் காம்பேக்ட் கிச்சன். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப ஸ்மாலாகவும் இல்லாமல் வந்து ஒரு மீடியம் சைஸில் எடுத்தாச்சு. இன்றைக்கி சமையல் ரூம்லேயே பூஜை பொருட்கள் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிட்டு அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி சமையல் ரூம்லேயே வந்து பூஜை ரூமை செட் பண்ணி எடுத்தோம். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இங்கே இருக்க விண்டோஸ் எல்லாமே நல்லா பெருசாகவே இருக்குது. அதனால் வந்து நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே சூப்பராக விழுகிற மாதிரி வந்து நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டே டைமில் வந்து நம்ம லைட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. வீடு பார்க்கவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து ஸ்டோர் ரூம் தான். இன்னும் வந்து ஒர்க்கெலாம் கம்ப்ளீட்டாக முடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த பொருள் எல்லாமே அங்கே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு வாஷ்ரூம். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து மேலே போகிறதுக்கான படிக்கட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு லைட்டும் நெக்ஸ்ட் வந்து சீலிங் லைட்டும் வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா பால்கனி, ரைட் சைடில் போனோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்கோம். மேல் ஃப்ளோரில் இருக்க விண்டோஸ் எல்லாமே வந்து பெருசாக தான் இருக்கும். அங்கேயுமே வந்து நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறத விட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எங்கே போனாலுமே அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் தான் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், அட்டாச்சு பாத்ரூமோட. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விண்டோவுக்கு நெக்ஸ்ட்டு சைடில் வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரியும் அதுக்கு பின்னாடி வந்து பால்கனி, சின்ன பால்கனி மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இன்னும் ஒரு சில வீடுகள் எல்லாமே வேலையாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்லா க்ரீனிஷாக தான் இருக்குது. பார்க்குற இடம் எல்லாமே வந்து நல்லா மரமாக இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கூலுமே இருக்குது. இந்த பால்கனிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூலும் நல்லா தெரியும், மெயின் ரோடும் தெரியும். நம்ம ஊர் மலையுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த சைட் பார்த்தாலுமே நேச்சரோட மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டோடு இருக்குது. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.